கிறிஸ்துக்குள் என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 3 மாதங்களாய் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்த தேவன் இந்த 4வது மாதத்தை காண செய்த கிருபைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன் அற்புதமாய் வழிநடத்துகிற காரியத்தை சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நம்மை கிருபையினாலும் நன்மையும் பின்தொடர செய்கிற தேவனுக்கு கோடாகோடி நன்றி பலிகளை செலுத்தி அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்தரித்து இந்த புதிய மாதத்தை தொடங்குவோம். இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வார்த்தை செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். என கண்பானவர்களே, கர்த்தர் நம்மை நடுவில் இருக்கிறபடியால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது, இனி தீங்கையும் காணவிட மாட்டார். ஆவியானவர் அப்போஸ்தலர் 18:10 பவுலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கும் கூட ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பாமலும் தீங்கு செய்யவும் தேவன் அனுமதிப்பதில்லை. அவர் உங்களுடன் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். எனவே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். மட்டுமல்ல, செப்பனியாவில் சொன்னது போல கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறவர். கடந்த நாட்களில் உங்கள் மீது சத்துருவினால் மனிதர்களினால் சுமத்தின எல்லா விதமான ஆக்கினைகளையும் கர்த்தர் அகற்றுவார். உங்கள் சத்துருக்களை விலக்குவார். அநேக ஆக்கினையினால் இருக்கும் சத்துருவின் போராட்டத்தில் இருந்தும் விலக்கும்படி கர்த்தர் நன் நடுவில் இருக்கிறார். சங்கீதம் 124 1, 2, 3 சொல்லப்பட்டது போல, மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார், நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் நம் நடுவில் இருப்பதால் அக்கினி சூளையானாலும் சிங்கக்கவியானாலும் ஒரு தீங்கும் நமக்கு நேரிடாது. கர்த்தர் நம்மை எந்த சேதமும் இன்றி பாதுகாக்கிற கர்த்தராயிருக்கிறார். இதை நன்கு உணர்ந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் வாய்க்கை செய்தார். அன்பானவர்களே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரும் தேவ கரமும் நம்மோடு இருக்கும்போது நமக்கு நேரிடும் எல்லா தீங்குக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை விலைக்கு பாதுகாப்பார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கும்படி கர்த்தரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை அழைக்கும்போது கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து உங்கள் ஆக்கினைகளை அகற்றி இனி தீங்கை காணாதபடி செய்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். நீங்களும் கர்த்தருடன் இருப்பீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவில் வரும்படி அவருக்கு பிரியமானதை செய்து ஜெயமெடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்னும் ஒரு புதிய மாதத்தை எங்கள் ஆயுச நாளோடு கூட்டி தந்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டும்படியாக எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். நீர் எங்கள் நடுவில் வந்து எங்கள் ஆக்கினைகளை அகற்றி எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விசுவாசிகளும் உமக்கு காத்திருக்கிற யாராயிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நீர் நடுவில் வந்து அற்புதங்களை செய்து அற்புதத்தின் தேவனாய் வெளிப்படுவீராக, நன்மைகளின் கர்த்தராய் வெளிப்படுவீராக. இந்த மாதத்தின் சகல தேவைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தித்து கொடுப்பீராக. மேன்மையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நிலை நிறுத்துவீராக. நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் அத்தனை போராட்டங்களையும் அற்புதப்படுத்தி நன்மைகளினால் முடிசூட்டுவீராக. உம்முடைய இரக்கமுள்ள கரம்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புத அடையாளமாய் மாற்றட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதங்களை பொழிந்தருகிற தேவன் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.